வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனலில் ஒரு vlog பார்க்க போகிறோம். என்ன மீல் ப்ரிப்பரேஷன் ஹெல்த்தி பேக்கிங் சேலஞ்சுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான். இது ஒரு வீக்கெண்ட். முதல்ல மாவரைக்கிற வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சடி சம்பா இட்லி அரிசியை யூஸ் பண்ணி அந்த வீக்குக்கு மாவை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு அரிசி, சம்பா அரிசி என்ன எடுத்தீங்களோ அதே அளவுலேயே நம்ம இட்லி அரிசியும் எடுத்துக்கணும். அந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கல் அதெல்லாம் இருக்கும். எப்பயும் ஊற வைக்கிற மாதிரி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுக்கலாம். உளுந்து ஒரு அழகு, அதாவது 1 டம்ளர், எந்த டம்ளரோ அதுலேயே. வெந்தயம் வேணும்னாலும் போட்டு ஊற வச்சுட்டு எப்பயும் மாவரைக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் பொடி. இதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. இதை நல்லா வறுத்துக்கணும். மணம் வர வரைக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அப்போ 4லேருந்து 5 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. அது வறுத்து எடுத்து முடித்ததும் எந்த கப்பில் நம்ம பருப்பு எடுத்தோமோ அந்த ஃபுல் கப்புக்கு நல்ல பூவாக துருவின தேங்காவை எடுத்துக்கலாம். துருவ முடியல அப்படின்னா நம்ம மிக்சியில் கூட எடுத்துக்கலாம், துருவி எடுத்துக்கலாம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்கணும். அதில் ஈரப்பசை போய் நல்லா இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் மாதிரி ஆகணும். வரமிளகாய் காரத்துக்கு என்ன வேணுமோ அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா பருப்பை முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காவையும் சேர்த்து அரைச்சி உப்பையும் சரி பார்த்தாச்சு. 2 பேட்சாக நான் அரைச்சி இதை எடுத்து வச்சுட்டேன். இது சாதத்துக்கும் அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம், பொடி சாதமாக, மிக்சட் ரைஸாக, இல்லை பொரியலுக்கும் தேங்காய் காரம் சேர்த்து போட்டு கொடுத்து அனுப்பலாம். கெட்டும் போகாது பொரியல். ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு டேபிள் மேலே வச்சுட்டேன். தேங்காய் பொடிக்கு தேங்காய் துருவும் போது சேர்த்தும் துருவிக்கிட்டேன். ஒரு 1 வீக்குக்கு அதை ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை பயிரையும் முளை கட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாட்டில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிடறேன். அடுத்தது கருப்புளுந்து இட்லி பொடி. இது 1 கப் அளவுக்கு கருப்புளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம், கடலைப்பருப்பு. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் வெள்ளை உளுந்து மட்டும் போடாமல் இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கருப்பு எள்ளு, இது எல்லாமே நம்ம இஷ்டம் தான். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் எல்லாமே ஒரு 1/2 கப் 1/4 கப் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். வரமிளகாய் காரத்துக்கு உப்பையும் அதிலே வறுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா இட்லி பொடியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது இருந்ததுன்னா நம்ம என்றைக்காவது லேட்டாக எழுந்தால் கூட இந்த மாதிரி பொடி இது எல்லாத்தையும் வச்சு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மீல் பிளானிங் இது தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மாதிரி என்னெல்லாம் அரைச்சேன் அப்படின்றத ஏற்கனவே ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணா அதோட லிங்க்கு கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பயறு அதே மாதிரி பொடி எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கெலாம் பேக் பண்ணும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எல்லோரும் பண்ணுறது தான், வீக்கெண்ட் காய்கறி எல்லாமே வாங்கி வச்சுருவேன். அதில் முக்கியமாக ஒரு நாள் கண்டிப்பாக கீரையில் செய்கிற மாதிரி, அதே மாதிரி நீர்க்காய்கள் இருக்க மாதிரியும் பார்த்து வாங்கிடுவேன். மற்றது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கீரை அதெல்லாம் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். கீரை மட்டும் நெக்ஸ்ட் டேவே பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணிப்பேன். நீங்களாம் எப்படின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நீர்க்காய்கள் எல்லாமே கட் பண்ணி டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 4-5 நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படியே வைக்கிறத விட. அதனால் அதையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நீங்களாமும் இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கையோடவே இந்த குப்பை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா நீட்டாக ஆகிடும். நான் இந்த வீக்குக்கு பிளான் பண்ணி வாங்கி வச்சுருக்க காய்கறிகள் இதெல்லாம் தான். இதுக்கான மெனூஸ் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பெருசாக டைம் டேபிள்லாம் கிடையாது. எதுக்கு மேட்ச் ஆகுமோ இல்லை குட்டி சார் என்ன கேட்குறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னோடய ப்ரிப்ரேஷன் இருக்கும். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஃப்ரிட்ஜ் டோர்லேருந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு தான் உள்ளே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவோ இல்லை இன்ட்ரெஸ்டிங்காகவோ இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஷார்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததில் பார்க்கலாம். தேங்க்யூ.